ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மேக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக நம்ம கவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. அதுவும் நான் எப்படி மேக்ஸ் முடித்தேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. நான் எந்தெந்த சேனல் யூஸ் பண்ணேன், எந்தெந்த புக்ஸை யூஸ் பண்ணங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இந்த நோட் இருக்குங்கள, இதுதான் வந்து நான் மேக்ஸுக்கு யூஸ் பண்ண நோட்டு. ஓகேவா? இப்போ இந்த நோட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தனிவெட்டி. புரியுதுங்களா? தனிவெட்டி தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது. தனிவெட்டினா என்ன அப்படிங்கிறது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, புரியுதுங்களா? பட் அதை டைப் பண்ணேன். அந்த டைப்பில் எப்படி கேட்பாங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைப் 3ஆவது டைப்பில் தனிவெட்டியில் மாதம் கேட்டால் எப்படி போடணும், ஒரு வருஷம் 6 மாதம் கேட்டால் எப்படி போடணும், அப்புறங்க இதெல்லாம் இப்படி போட்டாங்கன்னா குறிப்பு எழுதணும் அப்படி இப்படின்னு ஒரு இதுவும். அடுத்து பாருங்களேன், டைப் 5, புரியுதுங்களா? அடுத்து டைப் 6, மொத்தம் எத்தனை டைப் இருக்கோ நான் வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். மொத்தம் மேக்ஸில் எவ்வளோ டைப் இருக்கோ அத்தனை டைப்பையும் நான் போட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அத்தனையும் ஒரு கணக்கு கூட விடாமல் மொத்தம் எத்தனை டைப் இருக்கோ தனிவட்டியில் முடித்தாச்சு தெளிவாக. மொத்தம் எத்தனை டைப் இருக்குதுன்னா பாருங்கள், மொத்தம் வந்து தனிவட்டி போயிட்டே இருக்குது. நமக்கு தெரிஞ்சு அதிகமாக போயிட்டுருக்கு பாருங்கள். இதில் தெரிஞ்சு எவ்வளோ போயிருக்குன்னா மொத்தம் 29 டைப் இருக்குது. புரியுதுங்களா? 29 டைப்பு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஏதோ ஒன்று தான் கேட்க போகிறாங்க, ரைட்டா? எனக்கு இத்தனையும் தெரிஞ்சு இத்தனை 29 டைப்பு தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு கொஷின் தான் போட போகிறோம். அதனால் இது தெரிஞ்சதுக்கு பெட்டரு. சரி, அடுத்து பாருங்களேன், கூட்டுவட்டி. இந்த கூட்டுவட்டி என்ன பண்ணியிருக்க, டைப் 1ல் கூட்டுவட்டி மட்டும் வித்தியாசம் கேட்டால் எப்படி போடணும். அடுத்து பாருங்கள், கூட்டுவட்டியும் தனிவட்டி கொடுத்து வட்டி விதை கேட்டால் எப்படி போடணும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, புரியுதா? இப்போ நமக்கு புரியலனா கூட இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து எப்படி எழுதணும், புரிஞ்சுங்களா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை. அந்த ஒரு நோட் எடுத்து நம்ம பார்த்தாவே போதும். இவ்வளோ முடிச்சிட்டோம்னா அங்கே பாருங்கள் தான் எனக்கு எப்படி புரியணுமோ அப்படி எழுதி வச்சுருக்கேன். பார்த்துக்குங்க, ஒவ்வொரு இதுவும் நான் அந்த மாதிரி எழுதி வச்சனால தான் எனக்கு இப்போ நான் அந்த கொஷின் எடுத்து பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிடும். இது வந்து இப்படி தான் போடணும் மாட்டிருக்கு. பாருங்கள், இந்த தனிவட்டியில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குதுன்னா மொத்தம் 22 டைப் இருக்குது. சரி, என்ன ப்ரோ அவ்வளோதானா, இவ்வளோ தான் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, தனிவட்டி கூட்டுவட்டியும் ஒரு இதுலேயும் அப்படியே இந்த நோட்டை பின்னாடி திருப்பணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரேஷியோ முடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? ரேஷியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷியோ ப்ரொஃபஷனு அதெல்லாம் எப்படி போடணும் பாருங்க. இது வந்து அப்படியே தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் இப்படி இருந்துச்சு. மொத்தம் இந்த ரேஷியோவில் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ டைப் இருக்குது தெரியுமா? அந்த ரேஷியோ டைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது போயிட்டே இருக்குது. புரியுதா? அது வந்து டைப்பு இவ்வளோதான்னுட்டு இல்லை, 45 சம்ஸ் போயிடுச்சு. 45 அப்படியே போயிடுச்சு பாருங்கள். ரேஷியோவிலே கிட்டத்தட்ட 52 டைப் இருக்குது. பைசா வச்சு கேட்டால் எப்படி போடுறது, அப்புறம் ரேஷியோ கலவைக்கு மாற்றாக கேட்டால் எப்படி போடுறது, அப்படி எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து மீசிமாவுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணது டேஃப் புக்கு. ஓகேவா? டேஃப் புக் காமிக்கிட்டா டேஃப் புக். இதுதான் நான் எல்சிஎம் ஹெச்எஃப் யூஸ் பண்ணேன். ரீசனிங்க்கு இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ரீசனிங் நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். அதையும் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து மீசிமா கிட்டத்தட்ட ஒரு 40 டைப் இருக்கும். பார்த்துக்கோங்க, 40 டைப்பை இதை வந்து நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் எப்போனா இப்போ தான் ஆரம்பித்தேன். மேக்ஸ் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்ச நாளில் நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ மொத்தம் 40 டைப்பு. இந்த டைப் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து காலம் மற்றும் வேலை. இந்த காலம் மற்றும் வேலைக்கு நான் குருநாத் ஐஏஎஸ் அகாடமி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணேன். ஓகேயா? அதில் வந்து பார்த்துட்டிங்க கிட்டத்தட்ட அவர் 14 டைப் தான் நடத்தினார். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைப் போதும். இதை மட்டும் நம்ம பார்த்தாவே போதும். இவர் நமக்கு புரியலன்னா எப்படி எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சாவே போதும். அடுத்து சதவீதம் நான் இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். சதவீதம் வந்து இதே மாதிரி தான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எந்த டைப் போட்டேன்னா அதே டைப்பு தான் நான் வந்து போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இதில் சதவீதம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 41 டைப். ஓகே, 41 டைப் மொத்தமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டுனா சரி, இதுக்கு எந்த புக் யூஸ் பண்ணீங்க? இதுக்கு வந்து நான் சாய்ஸோட அந்த புக்கு தான் யூஸ் பண்ணேன். மொத்தம் என்கிட்ட சாய்ஸ் புக்கு மொத்தம் ஒரு 10 புக் இருக்குது. ப்ளஸ்ஸு அது இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு எந்த வீடியோ சேனல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண சேனல் வந்து இதில் பாருங்கள், இதில் மேக்ஸ் போர்ட்டல் இருக்கா, இந்த மேக்ஸில் கிட்டது பாருங்கள், கூட்டு வட்டி, தனி வட்டி, ரேஷியோ, தனி வட்டின்னு போட்டிருக்கா. இதில் நான் யூஸ் பண்ண சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். புரியுதுங்களா? இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சேனல் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது இந்த புக்கு. இது வந்து ஸ்கூல் புக் இருக்குல்ல,
இது ஸ்கூல் புக் அதிகமாக இருக்கிறனால ஸ்கூல் புக் சம்ஸை மட்டும் நான் அதில் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அது வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் மேக்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணேன். இப்போ நான் மேக்ஸுக்கு எல்லாம் பாதி இது நான் யூஸ் பண்ண சேனல் வந்து எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது தான். பார்த்துக்கோங்க, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இருக்குல்ல, இப்போ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சார் வீடியோ மட்டும்தான் நான் பார்த்தேங்க. ஒரு சார் நடத்துகிறாரா, இந்த வீடியோ ஃபுல்லாக மட்டும்தான் நான் வந்து டைம் அண்ட் ஒர்க்குக்கு வந்து வேறு சேனல் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தேன். இது எல்லாமே நான் இது தான் பார்த்தேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் பார்த்தேன். ஓகேங்களா? அவர் வந்து தெளிவாக நடத்தினார். ஸோ நீங்கள் அவர் வீடியோவை பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து நான் எப்படி கவர் பண்ணணும் அந்த மாதிரி உங்களால் கவர் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் முடித்த அத்தனை சம்ஸ் பிடிஎஃபையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புரியுதுங்களா? வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.